இல்ல எனக்கு புரியல. இந்த பணக்காரங்களுக்கு மட்டும் எங்க இருந்தா காசு வருதுன்னே தெரியல. சும்மா நார்மலா இருக்க மாதிரி இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அங்க ஒரு வீடு, இங்க ஒரு வீடு, 4, 5 காரு அப்படியே புடிச்ச மாதிரி லைஃப்ப ஜாலியா வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்காங்க. பொறந்தா ஒண்ணு பணக்கார வீட்டுல பொறக்கணும், இல்லாட்டி ஒண்ணுமே இல்லாத ஏழையா பொறந்துடணும். இந்த மிடில் கிளாஸை மட்டும் பொறக்கவே கூடாது. அப்படி தப்பி தவறி பொறந்துட்டோம்னா அதுல இருந்து வாழ்ந்து வரதே பெரிய துயரமாயி போயிடும். எதையுமே உருப்படியா பண்ணவே முடியாது. ஏதாவது ஒண்ணு பண்ணாலுமே அப்படியே நம்ம லெவல் வந்து அப்படியே அந்த இதுலயே தான் இருக்கும். ஒரு 20, 30,000 ரூபாய் சம்பளத்துல தான் இருக்கும். அதுல இருந்து மேல வரதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி ஏதாவது ஒண்ணு பண்ணி முன்னேறலாம்னு சொல்லி ரிஸ்க் எடுத்து ஏதாவது பிசினஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணாலும் அங்கேன்னு பார்த்து நம்மளுக்கு எவ்வளவு ஏமாத்துறதுன்னு வந்து நம்மளை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. என்னதான் ரிஸ்க் எடுத்தாலுமே அந்த இருக்கிற லெவலோட கம்மியாகவும் ஆயிடக்கூடாது. ஏன்னா அவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி பயங்கர யோசிச்சுக்கிட்டே ஏதாவது ஒண்ணு பண்ணி முன்னேறலாம்னு சொல்லி யோசிச்சு நம்மளுக்கு இல்லாத நோயெல்லாம் வந்து அப்படியே வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். இந்த பணக்காரங்களுக்கு மட்டும் எங்க இருந்தா காசு வருதுன்னே தெரியாது. அவங்க வாட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. இல்லைன்றவங்க சரி நம்மள்ட்ட எதுவும் இல்லை அப்படின்னு நினைச்சு அவங்க வாழ்க்கையை அப்படியே ஓட்டிடுவாங்க. அந்த மிடில் கிளாஸா பிறந்துட்டு படுற பாடு இருக்கு எப்பா. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.